கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமானவர்களே, மன்னிக்கிற காரியம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்க தேவ பிள்ளையாக முழுமையாக வாழ முடியாதுங்க. ஏசப்பா உங்களையும் என்னையும் மன்னியாது இருந்திருந்தால் நம் நிலை எப்படி இருந்திருக்கும் யோசியுங்கள். நமது குற்றங்களுக்கு தக்கதாகவும் பாவங்களுக்கு தக்கதாகவும் ஏசப்பா பதில் செய்தால் நம்மால் தாங்க முடியாதுங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உள்ளம் தூய்மையானது, எவரையும் மன்னிக்க கூடியது. எனவே மன்னியுங்கள். ஏசப்பா பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் தவறை செய்யாதவர். ஆனாலும் பகைத்தார்கள், கொல்ல நினைத்தார்கள், தூக்கிலிட்டார்கள். ஆனால் தேவ அன்போ, பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். நம் பாவத்திற்கு பதில் செய்யாது நமக்காக பரிந்து பேசுகின்ற தெய்வம் நம் தெய்வம். அவரை நீங்கள் முழுமையாக ஏற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்களும் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். ஆமென்.